கையில வந்துருச்ச வித இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஓகே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வார்த்தை என்ற விதையை போடுகிறார். ஓகே, இந்த வார்த்தை தான் உங்க பேருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா இந்த வார்த்தையெல்லாம் வரப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, இன்னும் வார்த்தை கொடுக்குறாங்க. ஆனால் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு செடியை வளர்க்கறதுக்கு விதை எப்படி முக்கியமோ அதே போல தேவனுடைய வார்த்தை இதுதான் விதை. இதை நீங்க போட்டாதான் உங்க மண் என்ன ஆகும், அந்த செடி வரும். இது போடாட்டி உங்க அப்ப ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க உள்வாங்கும் போது, அதை படிக்கும் போது, அதை உங்க வாழ்க்கையில கொண்டு போகும்போது அது வளர்கிறதா இருக்குது. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அது கனி கொடுக்கிறதாக இருக்கு. அது வாசனை தருகிறதாக இருக்கு. ரெண்டு இந்த விதை பாக்கெட்ல இருந்துச்சுன்னா ஒண்ணுமே வராது. அநேகர் வீட்டுல கர்த்தருடைய வார்த்தையை பாக்கெட்லயே வச்சிருக்காங்க, அதை எடுத்து படிக்கிறது. ஆனால் ஆண்டவர் வார்த்தை மூலம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அதை நீங்கள் தொடர்ந்து படிங்க, அதை தொடர்ந்து தியானிங்க, அதுக்குள்ள போங்க. அது வளர்ந்து பெருகும், அது வளர்ந்து பெருகும். இன்னைக்கு உங்க செடி நீங்க தான். ஓகேவா? ஆண்டவரே இந்த செடியை போடாத முன்னே அவரே என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் திட்டம் தெரிஞ்சிருக்கிறார். இந்த செடியை நான் நடப்போடுகிறேன் என்று என்ற செடியை நான் நடப்போடுகிறேன், சஞ்சஸ் என்ற செடியை நடப்போடுகிறேன் என்று ஆண்டவர் உங்களை முன்குறித்து விட்டார். அவர் முன்குறித்ததோடு நீங்க செடியா மாட்டீங்களா? இல்ல, அவர் ஆயத்தப்படுத்தினார். அதுக்கு என்ன இருக்கு? மண் இருக்கு. மண் இல்லாம செடி வருமா? வராது. அப்ப அந்த மண்ணை சுத்திகரித்து அவர் சுத்தப்படுத்தி இந்த மண்ணுல என்ன போட்டாரு? வார்த்தை என்ற விதையை போட்டாரு. அது வளர்ந்துருச்சா செத்து போயிருச்சா? வளர்ந்துருச்சு. இப்ப வளர்ந்து எப்படி ஆயிடுச்சு? தளன்னு இருக்கு. தளன்னு இருக்கா? அதே போலதான் இப்ப இந்த செடி இன்னும் வளருமா? சாகுதா? இந்த செடி இன்னும் வளர போகிறது. இன்னும் பெரிய சரமா இருக்கு. அதே போலதான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் உங்களை. நீங்கள் ஒரு கனி கொடுக்கும் மரமாய் மற்றவர்களுக்கு பயனுள்ளதா. இந்த மரம் கனி வந்துச்சா என்ன செய்யணும்? நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம். ஒரு நன்மையை தான் இருக்கு, ஒரு சந்தோஷம் தானே. நீங்க கனி கொடுத்தா சந்தோஷம் தானே. அதுதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிறார். நீங்கள் எல்லோரும் கனி கொடுக்க போறீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக போறீங்க. ஆமென். கையில வந்துருச்ச வித இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஓகே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வார்த்தை என்ற விதையை போடுகிறார். ஓகே, இந்த வார்த்தை தான் உங்க பேருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா இந்த வார்த்தையெல்லாம் வரப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, இன்னும் வார்த்தை கொடுக்குறாங்க. ஆனால் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு செடியை வளர்க்கறதுக்கு விதை எப்படி முக்கியமோ